சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, காதல் ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கையில வரும். காதல் இல்லையே காதல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. பல தடவை காதல் இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ல வர்றதுக்கு, நிறைய பேத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி திருமணத்துக்கு முன்பு காதல் இருந்திருந்தா, அந்த காதலித்த நபரை திருமணம் பண்ணிக்க முடியாம போயிருந்தா, வேறொருத்தரை திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தா, திருமணம் பண்ணதுக்கும் பழைய காதல கம்ப்ளீட்டா மறந்துடுறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. காதலிச்சவனும் மறந்துடணும், காதலிக்கப்பட்ட பெண்ணும் மறந்துடணும். அதுக்கு பிறகு அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ முழுமையாக ஒரு உண்மையான அன்பை கொடுக்கணும். ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணும். அப்பதான் அது சரியா இருக்கும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு காதல் நினைச்சுக்கிட்டு ஏதோ காரணங்களால நடக்க முடியாம போன அந்த காதல் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய, கிடைச்ச வாழ்க்கைய, தேலாத ஒரு மூன்றாவது நபரை துன்பப்படுத்துறது, தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது, தனக்கு தானே துன்பப்படுத்திக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, அதனால துன்பப்படுற ஒரு கணவனை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க, அந்த கணவன், மனைவி, அவங்க சுற்றத்தார் எல்லார்த்திட்டையும் பேசி பார்ப்போம். வாங்கம்மா. வாங்க தம்பி. என்ன மகனுமா நீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க ரெண்டு பேரும்? தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி. இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? டூ வீலர் மெக்கானிக். நல்லா தெரியும். அது கடையில ஒர்க் பண்றீங்களா, கடை வச்சிருக்கீங்களா? ஷோரூம்ல ஒர்க் பண்றீங்க. வெரி குட். கல்யாணம் ஆயிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் அம்மா தான் பார்த்து பண்ணி வச்சாங்க? இல்ல, அம்மாவும் கூட வரல. ஃபர்ஸ்ட் நான் அம்மாவும் பெங்களூர்ல இருந்தோம். பேப்பர் கடை வச்சிட்டு இருந்தோம். பேப்பர் கடை வச்சிட்டு இருக்கும்போது நல்லா வேலை எல்லாம் நல்லா பிசினஸ் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது. அம்மா தாங்க கடையில. நான் கொஞ்சம் வருமானம் அதிகம் வர வர பசங்களோட சேர்ந்து சுத்தின்னு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருந்தேன். அது இப்பதான் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது நமக்கு தப்பு அப்படின்னு. அம்மா விட்டுட்டு போயிடுவான். அம்மா முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பேசி பார்த்தாங்க, ஒரு இடம் பார்த்தாங்க, முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, முடியாத பட்சத்துக்கு ஊருக்கு வந்துட்டாங்க விட்டு. சரி, நான் என்ன பண்ணா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு, அம்மா போனதுனால தானே நமக்கு இந்த மாதிரி பிசினஸ் ரொம்ப டல் ஆகி போச்சு, வேலையெல்லாம் வருமானம் வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல் போயிடுச்சு. அம்மா போனதுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டேன். அப்புறம் அப்படியே அந்த லாரி வேலை விட்டுட்டு அப்புறம் கூட பிரின்சிபல் சர்க்கிள் அங்கேயே கூட இருந்துட்டு சரவணன், நம்ம பெங்களூர்லயே இருந்தேன். என் ஃப்ரெண்டு சரவணன் ஒருத்தன் கூட இருந்தவனே இந்த மாதிரி, அவனுக்கு சின்ன வயசுல நல்லா தெரியும் என் கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இவன் ஒழுங்கா இருப்பானா, அதாவது சரியான வருமானமே இல்லாத, வருமானம் இருந்ததுலயும் வீண் பண்ணிட்டு சரியான வருமானம் இல்லாத நேரத்துல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஃப்ரெண்டு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரா? ஃப்ரெண்டு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். எந்த ஊர் பொண்ணு? எங்க ஊரு பக்கமே தான், பாலக்கோடு கல்லுகுடுப்பட்டின்னு மேடம். அந்த ஊர்ல இருந்துதான். என் ஒய்ஃபோட அண்ணாலாம் அவங்களும் பேப்பர் கடங்க வச்சிருந்தாங்க. அங்கேயே இருந்ததுனால அவங்க பொண்ணு பாக்குறது இதெல்லாம் அங்கேயே பெங்களூர்ல எல்லாம் முடிவாயிடுச்சு. ஊர் வரைக்கும் யாரும் விசாரிக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவங்களும் எங்க தெரியல. நான் அவங்கள நம்பணும். இப்ப எனக்கு பண்ணி வச்சாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நல்லது கேட்டது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது விசாரிக்கணும் அப்படி எதுவும் என்னாச்சு விசாரிக்கிற அளவுக்குனாக்கா இப்ப அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி விஷயமும் தெரிஞ்சு. கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டு வச்சிட்டேன் எல்லாருமே. 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க ஒய்ஃப் வேற ஒரு காதலன் இருக்கான்னு தெரிஞ்சது. பெங்களூர்ல. பெங்களூர் அவங்களும் பக்கத்து ஊரே தான். பாலக்கோடுலயே, பாலக்கோடுலயே தான். ஆனா அந்த பையன் அங்க பெங்களூர்ல தான் இருக்கான். அந்த பையன்ட்ட கூப்பிட்டு பேசுனீங்க? அந்த பையன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க என் ஒய்ஃபோட வீட்லயே கூப்பிட்டு வச்சு பேசணும் மேடம். என் ஒய்ஃபோட வீட்லயே கூப்பிட்டு வச்சு பேசணும். என்ன சொன்னாப்ல அந்த பையன்? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசினவங்களும் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணியும் பேசினாங்க. இந்த மாதிரி உங்க பையன் இந்த பொண்ணு விரும்புறான், என்ன பண்றான், அவனை அப்படிலாம் அந்த பொண்ணு கட்டின்னு வந்தானா நிறைய சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லப்பா நீ இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி 3 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, நீ விட்டினா பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா. ஆனா எனக்கு தெளிவா தெரியுது மேடம், இது என் ஒய்ஃபுக்கு வாய் திறந்து பேசவே இல்லை. அந்த பையன் அந்த பக்கம் நிக்கிறான். என் ஒய்ஃப் அவங்க அக்கா போயிட்டு, நீ யாரா, நீ எதுக்கு எங்க வாழ்க்கை கெடுக்கிறது, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நீ கூட்டி போடாவல அப்படின்னு தான் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பொறி கேளுங்க, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னா அவங்க எப்படி மேடம் பேசணும்னு தோணும். சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்தமா இந்த மாதிரிதான் பேசிட்டாங்க. இல்லப்பா நீ விட்டினா ஒரு பொண்ணு வாழ்க்கைனா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் மறுநாள் நைட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை வந்துருச்சு மேடம். நானும் அடிக்க, அதுவும் அடி, அவங்க அம்மா தடுக்க
அப்புறம் அம்மிக்கல்ல தூக்கின்னு வந்துருச்சு தலைமையில போடுறதுக்கு. அவங்க அம்மா வந்து தடுக்கலன்னா அது போட வேண்டியதுதான். அம்மிக்கல்ல என்ன விளையாட்டா சொல்றீங்க? ஆமா மேடம், அம்மிக்கல்ல தூக்கின்னு வந்துருச்சு. அப்புறமா உன்னாலதான்டா என் வாழ்க்கை கெட்டு போச்சு, தேவட போய் அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசுது மேடம். அந்த வார்த்தைகளை என்னால தாங்க முடியல இஷ்டத்துக்கு. ஆனா நானும் அடிக்கிறேன், அடிச்சிட்டேன், நல்லா முடியல அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் என்ன அடிக்குது, சேர் எடுத்து அடிச்சிச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பக்கம் ஓடுறான், நான் சாவரன்னுட்டு மேடம். அந்த ஊருக்கார பசங்க கூட சேர்ந்து நான் அவன் ஒன்னே தேடுறேன், போய் தேடிட்டு இருக்கேன். இஷ்டத்துக்கு பேசினு கிடக்குறான். இப்ப என்ன சொல்லுது இப்ப சொல்லுது மேடம், 2 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க. 2 வருஷமா பிரிஞ்சுனா 10 மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபோட அவங்க லவர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட மாட்டிடுச்சு. சொல்றீங்க? ஆமா மேடம், 2 வருஷத்துக்கு அப்புறம் போன்ல பேசிட்டு இருந்தது. இன்னும் மறக்கவே இல்ல. போது கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆகி கூட மறக்கவே இல்ல. மறக்கலாம் மேடம். அந்த பையனும் வேற கல்யாணம் பண்ணிக்கல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணுங்க பையன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கு அந்த பையன்கிட்ட. அதுக்கப்புறம் இதை நான் பிடிச்சி ஃபர்ஸ்ட் மேடம் அந்த என் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் வேலைக்கு போறேன், வேலைக்கு போயிட்டு வேலை 11 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தா வீட்டுல இல்ல. அவங்க ஹவுஸ் வீட்டு ஓனர் அம்மா இருந்தாங்க. எங்கம்மா லட்சுமி அப்படின்னு கேட்டா, வீட்டு பின்னாடி இருக்காப்பா போன்ல பேசிட்டு இருக்கானா. போய் பார்த்தா பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தா. ஆனா சந்தேகம்லாம் கிடையாது, ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுலயே ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு கிட்ட சொன்னான், நான் தெரிஞ்சே தெரியாம தப்பு பண்ணிட்டேன், வேற யாருன்னா கட்டிமையினா கூட எங்களை கவனிச்சிருப்பாங்களா என்ன தெரியல அப்படின்னா. அன்னையோட நான் சந்தேகமெல்லாம் விட்டேன். அவங்க அக்கா தான் எனக்கு எல்லாம் சொன்னாங்களே, இந்த மாதிரி அவளை நீ உஷாரா பாத்துக்கா மேடம். கல்யாணம் ஆன மறுநாள் நைட் அவன் கேட்கறான் மேடம், காதல் அழிவதல்ன்ற பாட்டு ரிப்பீட் பண்ணி கேட்கறான் மேடம். நான் ஆஃப் பண்ணா கூட அது திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்கறான். 2 நாள் அவளோட மனசு நான் புரிஞ்சுக்கணும், அவளால அது அவனை மற முடியல அப்படின்னு. உன் அக்கா கிட்ட தான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி கெடுத்து வச்சிட்டீங்களே. அவளுக்கு சந்தோஷமா நான் கூப்பிட்டு வச்சு தானே பேசினேன். அதாவது உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்ல. நீங்க அப்பா அம்மாட்ட எது சொல்லியிருந்தா வேண்டான் இருப்பீங்க இல்லையா? இப்படி பொண்ணு, அதாவது இப்படி வேற ஒருத்தருடைய நினைவுல வாழ்ற பொண்ணு என்னைக்கோ நடந்து அதுல இருந்து வெளியே வந்திருந்தா பரவாயில்ல, நான் திரும்பவும் சொல்றேன். அதே நினைவுல இருக்கிற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணது முதல் தப்பு. அவங்க அக்கா என்ன சொன்னாங்க? இப்ப இன்னைக்கு அந்த பையனோட நம்பர் எப்படி கிடைச்சிச்சுன்னு அந்த புடிச்சு கேட்கும்போது வந்து எங்க அண்ணி தான் கொடுத்தான்னு சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க அண்ணி. அண்ணினா என் ஒய்ஃபோட அண்ணி, அண்ணா ஒய்ஃப். அவங்க தான் என் ஒய்ஃபுக்கு நம்பர் கொடுத்ததான். அது பேசவே அந்த சடனா மேடம் அந்த போன் விஷயத்துல மட்டுமே மாட்டும் போது ஃபர்ஸ்ட் அது போய் என்ன வீட்டு பின்னாடி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டது, எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா டக்குன்னு தோணிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேற யாரும் என்ன கட்டிங் இருந்தா கூட இந்த மாதிரி பாத்துருக்காங்களான்னு அதோட நான் சந்தேகம் விட்டுட்டேன். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் யதார்த்தமா 3 மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல ஒரு அன்பு வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. அது அப்படியும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தா கண்டினியூவா பேசிருக்க மாட்டாங்க. அந்த பையன் கிட்ட எங்க அம்மா பேசிருக்காங்க, அவன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அப்பா பேசினாங்க. அவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கிட்ட சொன்னான், அவன் சும்மா என் மேல சொல்றான். அவனை என்ன நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லைங்க மேடம்? அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. தெரிஞ்சு பார்த்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசிக்கினே அது பழி வாங்குது. நான் வேற ஒருத்தனே லவ் பண்ணியிருந்தோம், இவன் ஏன் வந்து என் வாழ்க்கையில குறுக்கிடணும். அந்த மாதிரி அதாவது நிறைய பேர் இங்கேயே நான் பாத்துட்டேன் அந்த மாதிரி பழி வாங்குது. இவன் வந்து நம்மள மேரேஜ் பண்ணிக்கா இருந்தா விரும்பணும்னே கல்யாணம் பண்ணி படிச்சணும். இல்ல மேடம், நான் போயிட்டு அவங்களுக்கு பொண்ணு பாக்கலன்னா பொண்ணுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஆயிருக்கும். இப்ப என் வைஃபை பொறுத்த வரைக்கும் அவன் லவ்வுக்கு நான் வில்லன். சொல்வதெல்லாம்